Dear student, welcome to computer science class. Today we are going to discuss about the chapter 5, Introduction to Access 2013. We will see the topic Introduction about 2013 in Access. Access உடைய operations of introductions பத்தி தான் நம்ம இன்னைக்கு கிளாसेसல பார்க்க போறோம். Now in first one, a database management system arranges all your data in an orderly manner so that you can retrieve information easily whenever you need it. For example, ஒரு ஸ்டூடெண்ட் உடைய இன்ஃபர்மேஷன் ஸ்கூல் டேட்டாபேஸை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா ஸ்கூலில் இருக்கிற ஸ்டூடெண்ட் உடைய இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம கலெக்ட் பண்ணுவோம் ஒன் பை ஒன்னாக. ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் உடைய இன்ஃபர்மேஷன் டு என்டர் இன் த ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் செகண்ட் ஸ்டூடெண்ட் உடைய இன்ஃபர்மேஷன் டு கலெக்ட் தி செகண்ட் ரோ. இன் திஸ் ஆர்டர் வைஸ் ஒன் பை ஒன்னாக என்ன பண்ணுவாங்க, ஸ்டூடெண்ட்டுடைய இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த கலெக்ஷன்ஸ் ஆஃப் டேட்டா. ஸோ அந்த மாதிரி நம்ம இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்கு நேம் என்னது சொல்லுவாங்க, டேட்டா. ஸோ இந்த டேட்டாஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஓகேங்களா? அதே சேம் டைமில் அந்த டேட்டாஸை நம்ம அதர் பர்பஸ் ஆஃப் யூஸ்க்கும் நம்ம யூட்டிலைஸ் பண்ணுற மெத்தடில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய டேட்டாஸ் நம்ம ஸ்கூலில் எந்த ஒரு செக்ஷனில் ஃபார் ஆஃபீஸ் யூசேஜுக்கு அவங்க யூஸ் பண்ணுவாங்க, ஸ்டூடெண்ட்டுடைய இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணும். பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டுடைய டேட்டாஸை நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். தட் மீன் அவனுடைய பயோடேட்டா, ஸ்டூடெண்ட்டுடைய பயோடேட்டா கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். கான்டாக்ட் நம்பர், அவனுடைய நேம், அவனுடைய ஆதார் நம்பர், இமெயில் அட்ரஸ், கான்டாக்ட் நம்பர், இது எல்லாமே நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம்னா அவனுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன். ஸோ இது எல்லாமே பர்சனலாக நம்ம கலெக்ட் பண்ணியிருக்க அந்த இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு நேம் என்ன சொல்லுவாங்கன்னா டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டேட்டாவை நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டோரேஜ் லொக்கேஷன்ஸ் என்னென்னா டேட்டா பேஸ். ஸோ அந்த டேட்டா பேஸஸை அனதர் பர்பஸ் ஆஃப் யூஸ்க்கு யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னா திஸ் இஸ் கால்டு த மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா? ஸோ கலெக்ட் பண்ணியிருக்க அந்த இன்ஃபர்மேஷன்ஸை அதர் பர்பஸ் ஆஃப், ஃபார் எக்ஸாம்பிள் சிஓ ஆஃபீஸ்க்கு அந்த இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணுறது, டிஓ ஆஃபீஸ்க்கு ஷேர் பண்ணுறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதர் யூசேஜ் ஆஃப் ஷேரிங். தட் மீன்ஸ் ரெட்ரைவ் பண்ணுறது, நம்மக்கிட்ட இருக்கிற அந்த இன்ஃபர்மேஷன்ஸை அவங்களுக்கு ஷேர் பண்ணுறது. ஸோ நம்ம விசிபிள் பண்ணி பார்க்குறது அண்ட் ஷேர் பண்ணுறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெட்ரைவிங் ஆப்ரேஷன். ஸோ இந்த மாதிரியான ப்ராசஸை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிற அந்த டேபிள் ஆஃப் கண்டென்ட், ரெக்கார்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ், டேட்டாவை நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னா இட் இஸ் கால்டு த மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ் ஆஃப் எக்ஸிக்யூஷன்ஸை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா பை யூஸிங் தி செட் ஆஃப் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இதுக்கான ஒரு சிஸ்டம் அலாட் ஆகணும். அந்த சிஸ்டமுடைய நேம் தான் என்னது, டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ இந்த டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் என்ன பண்ணுது, நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கிற டேட்டாஸை அரேஞ்சிங் பண்ணுது. தட் மீன்ஸ் ஆர்டர் வைஸ் ஒன் பை ஒன்னாக என்ன ஆகுது, அரேஞ்ச் பண்ணுது. அட் த சேம் டைம் ரெட்ரைவ் பண்ணுது. நம்ம விசிபிளாக வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னாலும் ரெட்ரைவ் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுற அந்த டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமில் என்னென்ன மாதிரியான ப்ராசஸ் இருக்குது, ஸோ இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி கிளாஸஸில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், இட் இஸ் லைக் கீப்பிங் ஃபைல் இன் எ ட்ராவர் ஆஃப் எ கபோர்ட். ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற அந்த ஃபைல், ஸோ நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா வீட்டில் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற மெட்டீரியல் ஸ்டேஷ்னரி மெட்டீரியலாக இருக்கலாம், ஆர் உங்களுடைய கிளாத் மெட்டீரியலாக இருக்கலாம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கான அலாட்டட் போர்ஷன்ஸில் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, ரேக் பை ரேக்காக நீங்கள் மெயின்டைன் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதில் தான் என்ன சொல்லுவாங்க, ட்ராவர்ஸ். ஸோ உங்களுக்கான ஒரு பீரோ லொக்கேஷன், பீரோ அலாட் பண்ணியிருக்காங்கன்னா அந்த பீரோவில் ஒரு பர்டிகுலர் ட்ராவில் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், உங்களுக்கான ஸ்பெசிஃபைட் மெட்டீரியல் திங்ஸை நீங்கள் அந்த பர்டிகுலர் கபோர்டில் மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ இதே போல் இந்த டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு என்ன பண்ணும், ஸோ என்ன டேபிள்ஸை நீங்கள் மேக் பண்ணுறீங்க, அந்த டேபிள் ஆஃப் மெட்டீரியலை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா பை யூஸிங் தீஸ் ட்ராவர்ஸ் ஆஃப் எ கபோர்ட். ஸோ ஒவ்வொரு கபோர்ட் வைஸ் என்ன ஆகும், ஒரு பர்டிகுலர் டேட்டாஸை நம்ம மெமரி யூனிட்டாக உங்களுக்கு சேவ் ஆகும். ஓகேங்களா? இட்ஸ் லைக் கீப்பிங் ஃபைல் இன் ட்ராவர்ஸ் ஆஃப் எ கபோர்ட். ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க அந்த நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த டேட்டாஸை ஸ்டோர் பண்ணுற லொக்கேஷன்ஸ்க்கு நேம் என்ன சொல்லுவாங்க, இந்த கம்ப்யூட்டர் ஃபைல் ஆர் கபோர்ட், ட்ராவர்ஸ் ஆஃப் எ கபோர்ட். ஓகேங்களா? நவ் we will learn about database and access 2013, a popular database and access 2013. ஸோ நம்ம இப்போது இன்றைக்கி கிளாஸஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாப்புலராக நம்ம யூஸ் பண்ணுற அக்சஸ் அண்ட் தென் டேட்டாபேஸ், அக்சஸ் அண்ட் தென் டேட்டாபேஸ், அக்சஸ் 2013 டேட்டாபேஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? நவ் we will see that first one, database. Every organization maintain data pertaining to its business, its employee and other relevant information.
ஸோ ஒரு பெரிய கம்பெனியாக இருக்கட்டும், ஒரு சின்ன ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும், ஒரு சின்ன ஆர்கனைசேஷன்லேருந்து பெரிய ஆர்கனைசேஷன்ஸ் வரைக்கும் அந்த பர்டிகுலர் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற எம்ப்ளாயியுடைய டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணுவாங்க. தட் மீன்ஸ் ஒர்க்கிங் ஸ்டாஃப் அண்ட் தென் நான் ஒர்க்கிங் ஸ்டாஃப். சரிங்களா? ஸோ ஒர்க்கிங் ஸ்டாஃப் அண்ட் நான், தட் மீன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்கூல் டேட்டாபேஸ் எடுத்துக்குவோம். நம்ம ஸ்கூல் டேட்டாபேஸில் ஸ்டூடெண்ட்டுடைய டேட்டாபேஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. அட் த சேம் டைம் டீச்சர்ஸ், டீச்சிங் ஸ்டாஃபுடைய டீட்டெயில்ஸ் அண்ட் நான் டீச்சிங் ஸ்டாஃபுடைய டீட்டெயில்ஸ். ஸோ இந்த மாதிரி பேசிஸ் ஆஃப் ஒர்க்கில் டேட்டாஸாக கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன ஆகும், உங்களுடைய எம்ப்ளாயியுடைய டீட்டெயில்ஸ், அவங்களுக்கான நேம், கான்டாக்ட் நம்பர், அவங்களுக்கான ஐடி, ஸோ இது எல்லாமே வந்து ஸ்பெசிஃபைடாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. திஸ் இஸ் எவ்ரி ஆர்கனைசேஷன் மெயின்டைன் டேட்டா pertaining to its business, its employees and others relevant information. ஸோ எம்ப்ளாயி பற்றிய டீட்டெயில்ஸும் அதர் டீட்டெயில்ஸும் அவங்களுக்கான டேட்டாஸாக கனெக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? தென் ஃபார் எக்ஸாம்பிள், a school maintain data on its students' personal details, their academic and co-curricular achievement, and on the details of teachers and administrative staff. At the same time நம்ம ஸ்கூலுடைய டேட்டாபேஸ் எடுக்கிறாங்க. ஒரு ஸ்டூடெண்ட் எக்ஸாம்பிளாக ஒரு ஸ்கூலில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுடைய டேட்டாபேஸ் எடுக்கிறாங்கன்னா அந்த ஸ்கூலுடைய ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் அவங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ண மாட்டாங்க. அட் த சேம் டைம் டீச்சிங் ஸ்டாஃப் அண்ட் நான் டீச்சிங் ஸ்டாஃப். நான் டீச்சிங் ஸ்டாஃப்னா யார்? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப். ஸோ யாராவது மெயின்டெனிங்கில் இருக்கவங்களோ அந்த ஸ்டாஃபோட டீட்டெயில்ஸும் என்ன பண்ணுவாங்க? கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் த ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஆஃப் ரெலவெண்ட் டீட்டெயில்ஸ். ஸோ ஒரு டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்கான ரெக்கார்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? தென் திஸ் டேட்டா நீட் டு பி அவைலபிள் டு யூசர் ஈஸிலி அண்ட் promptly and also update regularly. ஸோ எவ்ரி டைம் அவங்களுடைய டேட்டாஸை கலெக்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க? நியூ இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் ஆகுது அப்படின்னா அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ ஓல்டு இன்ஃபர்மேஷன்ஸை ரீசேஞ்ச் பண்ணிவிடுவோம். டே டு டே அவங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் அப்டேட் ஆகுது அப்படின்னா என்ன பண்ணணும்? இன் சைமல்டேனியஸாக நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற அந்த டேட்டாபேஸ் ஆஃப் டிபிஎம்எஸில் என்ன பண்ணணும்? உங்களுக்கான டேட்டாஸை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் கரண்ட்டில் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன அப்படின்றத நம்மளால் அனலைஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? This data need to available to user easily and promptly and also update regularly. ஓகேங்களா? So this is the image of database regulation. ஸோ நம்ம database circulationsல பாருங்கள், இந்த இமேஜஸில் இன் சென்டர் ஆஃப் த பொசிஷன்ஸில் இருக்கிறது தான் டேட்டாபேஸ். ஸோ இதுதான் சென்டர் மிஷின். தட் மீன்ஸ் சர்வர் மிஷின்ஸ் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த சர்வர் மிஷின் போல் இது ஒர்க் ஆகும். சர்வர் மிஷின் போல் இது ஒர்க் ஆகும். உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் என்ன பண்ணலாம்? ஷேரபிலிட்டியில் நீங்கள் கொடுப்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பர்சன் அவன் சென்ட் பண்ணுற இன்ஃபர்மேஷன் டு ஸ்டோர் ஆன் த சென்டர் ஆஃப் த மிஷின். செகண்ட் ஒன் பர்சன் ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸை ரெட்ரைவ் பண்ணலாம். ஆர் ஃபோர்த் ஒன் பர்சன் அந்த இன்ஃபர்மேஷன்ஸை ரெட்ரைவ் பண்ணலாம். ஆர் எனி ஒன் பர்சன். பார்த்தீங்கன்னா டோட்டலாக 8 மெம்பர்ஸ் இருக்கான். அந்த 8 மெம்பர்ஸ் டே டு டே கலெக்ட் பண்ணுற இன்ஃபர்மேஷன் டேட்டா பேஸில் சென்டர் ஆஃப் த அந்த மிடில் போர்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, இதுதான் சர்வர். தட் மீன்ஸ் சர்வர் பேஸஸாக ஒர்க் ஆகும். நமக்கு இன்சர்ட் பண்ணுற ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன்ஸ் ஆஃப் டேட்டாவும் உங்களுக்கான டேட்டா பேஸ் அரேஞ்சிங்கில் தட் மீன்ஸ் ட்ராவர்ஸ் அண்டு கபோர்ட் பேஸஸில் உங்களுக்கு சேவ் ஆகும். ஸோ இந்த கபோர்ட் அண்ட் ட்ராவர் பேஸஸில் சேவ் ஆகிற அந்த இன்ஃபர்மேஷன்ஸை எவ்ரி ஒன் யார் வேணாலும் என்ன பண்ணிக்கலாம்? அக்சஸ் பண்ணுறதுக்கான பர்மிஷன்ஸ் இருக்குது. ஸோ எவ்ரி ஒன் டு அக்செப்ட் த டேட்டா அண்ட் retrieving the information. ஓகேங்களா? retrieving the information at the same time everyone to update the information. அந்த particular data அந்த டேபிள்ஸில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் அப்டேட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த 8 மெம்பர்ஸ்க்கும் பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் த this make it the important that they be systematically organized into what is called a database. ஸோ இந்த மாதிரியான important that be systematically நம்ம கலெக்ட் பண்ணுற அந்த ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன்ஸும் ஸோ த ரவுண்ட் பேஸஸில் 8 மெம்பர்ஸ் அவங்க என்ன பண்ணுறாங்க? சிஸ்டமேட்டிக்காக அந்த இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ மேனுவல் இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் பண்ணுறல சிஸ்டமேட்டிக்காக அந்த இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் பண்ணி டே டு டே அவங்க அப்டேட் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? தென் a database is simply an organized collections of data. ஸோ இந்த 8 மெம்பர்ஸ் கொடுக்குற ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன்ஸும் அந்த சென்டர் ஆஃப் த மிஷின்ஸில் லோட் ஆகுது அப்படின்னா அந்த சென்டர் ஆஃப் த மிஷின்ஸை என்னவா ஒர்க் ஆகுது? கலெக்ஷன் ப்ராசஸை எக்ஸிக்யூட் பண்ணுது. ஸோ கொடுக்குற ஒவ்வொரு 8 மெம்பர்ஸும் சென்ட் பண்ணுற டேட்டாஸை அது அக்செப்ட் பண்ணிக்குது. 8 மெம்பர்ஸ்க்கும் தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை அது ப்ரொவைட் பண்ணுது. ஸோ திஸ் இஸ் த சென்டர் ஆஃப் த பொசிஷன்ஸ் ஆஃப் ஒர்க் பண்ணிட்டு இருக்க அந்த சிம்பிள் டேர்ம்ஸ் தான் என்னது? உங்களுக்கான டேட்டாபேஸ். டேட்டாபேஸ் இஸ் ஏ சிம்பிளி அண்ட் ஆர்கனைஸ்ட் கலெக்ஷன்ஸ் ஆஃப் டேட்டா. ஸோ எல்லா டேட்டாஸுமே கலெக்ட் பண்ணுது, அட் த சேம் டைம் ரெட்ரைவும் பண்ணுது. ஓகேங்களா? நவ் த டேட்டாபேஸ்
arrange information in such way that any specific piece of information can be easily accessed. ஸோ நீங்கள் டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ணுற எந்த ஒரு இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் சரி, ஸோ அந்த எவ்ரி இன்ஃபர்மேஷன்ஸும் ஈஸியாக உங்களால் அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ஸில் இருக்குது. ஸோ எவ்ரி ஒன் டேட்டா நீங்கள் இன்சர்ட் பண்ணுற இந்த லிட்டில் பிட்ஸ் ஆஃப் டேட்டா, சின்ன சின்ன இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் சரி, அந்த சின்ன இன்ஃபர்மேஷன்ஸும் உங்களுக்கான டேட்டாபேஸில் ஸ்டோர் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கான அக்செப்டிங் பர்மிஷன், எனது அக்செப்டிங் பர்மிஷன் ஆல் ஆர் அவைலபிள். ஸோ எல்லா போர்ஷன்ஸ் ஆஃப் மெம்பர்ஸ்க்கும் எல்லா கேண்டிடேட்டுக்கும் என்ன பண்ணுங்க, டு ப்ரொவைடிங் திஸ் பர்மிஷன், ஸோ ஈஸிலி அக்சஸ்டு. ஓகேங்களா? டேட்டாபேஸ் அரேஞ்ச்டு இன்ஃபர்மேஷன் இன் சச் வே தட் எனி ஸ்பெசிஃபிக் பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் கேன் பி ஈஸிலி அக்செப்ட். ஸோ எல்லா பர்சன்ஸ்க்கும் அதுக்கான அக்சஸ் பர்மிஷன் அவைலபிள் இருக்குது. ஓகேங்களா? தென் திஸ் இஸ் அனதர் ஒன் பார்ட் ஆஃப் டேட்டாபேஸ் இமேஜ். ஸோ இந்த டேட்டாபேஸ் இமேஜஸில் லாஸ்ட் 1% பார்த்தீங்கன்னா 8 மெம்பர்ஸ் அதை யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த செட் ஆஃப் டேட்டாபேஸ் ஆர்கனைசேஷனில் பாருங்கள், ஸோ டேட்டாபேஸே வந்து அனதர் ஒன் டேட்டாபேஸ் சர்க்குலேஷன்ஸில் உங்களுக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ மோர் தென் ஒன் டேட்டாபேஸ் கம்பைன் ஆகிட்டு நெட்வொர்க் பேசிஸில் நமக்கு என்ன ஆகுது, இந்த ஒர்க் ஆஃப் ப்ராசஸ் டேட்டாபேஸ் சர்க்கியூட் எக்ஸிக்யூட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இந்த டேட்டாபேஸ் சர்க்கியூட் மோஸ்ட்லி எக்ஸிக்யூட் ஆகுறது அந்த கண்டென்ட் என்ன அப்படின்னா பாப்புலர் ஒர்க் இன் திஸ் drawers of a cupboard. So the drawers of cupboard basisல உங்களுக்கான data store and redrive ஆகுது. ஓகேங்களா? So this is the image for database accepting. So ஒவ்வொரு சிஸ்டமும் தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை சென்ட் பண்ணிக்கலாம், அந்த சேம் டைம் ரிசீவும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம இன்றைக்கி கிளாஸஸில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா சாப்டர் 5 இன்ட்ரடக்ஷன் டு அக்சஸ் 2013க்கான இன்ட்ரடக்ஷன்ஸ் கிளாஸை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு ஃபர்தர் கிளாஸஸில் வேறு ஒரு டாப்பிக்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.